மாரத வீரர் மலிந்த நன்னாடு மாமுனிவோர் பலர் வாழ்ந்த நாடு நாரதற்கான நலந்துகள் நாடு நல்லவை யாவையும் நாடொரு நாடு பூர்ண ஞானம் பொழிந்த நன்னாடு புத்த பிரானருள் பொங்கிய நாடு பாரத நாடு பழம்பெரும் நாடே பாடுவோம் மக்தே எமக்கில்லை ஈடே என்றான் பாரதி. அந்த பாரதி உயிரோடு இருந்திருந்தால் இன்னொரு வரியையும் சேர்த்து எழுதியிருப்பார், எங்கள் திருத்துறைப்பூண்டி செயின்ட் ஆண்டனிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு இல்லை ஈடே என்று. அந்த அளவுக்கு மாணவர்களுடைய திறமை வெளிப்பட்டது. நாங்கள் வந்ததுலேருந்து மாணவர்களுடைய அந்த டான்ஸு, அந்த ப்ரோக்ராம்ஸ், அதனுடைய அமைக்கப்பட்ட விதம் இதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, நமது தாளாளர் திரு வின்சென்ட் சார் அவருக்கு நீண்ட கால நண்பர். இந்த வருஷம் ஆனுவல் டேக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நாம் அழைத்து எங்கள் மாணவர்களிடம் காட்டி, எங்கள் பள்ளியிலிருந்து நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் வர வேண்டும், அதற்காக இந்த வருடம் நிச்சயமாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் எங்கள் பள்ளியின் ஆண்டு விழா சிறப்பு விருந்தினர் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து அதற்காக பல நடவடிக்கைகள் எடுத்து இதற்காக சென்னையில் சிறந்த ஐஏஎஸ் அதிகாரியாக ஈரோடு மாவட்டத்திலும் மதுரை மாவட்டத்திலும் பணிபுரிந்து தற்போது ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குநராக பணிபுரியும் ஐயா காமராஜ் ஐஏஎஸ் அவர்களை இங்கு கொண்டு நிறுத்தி இருப்பவர் உங்கள் பெருமை மிகு தாளாளர் திரு வின்சென்ட் என்றால் அது மிகையல்ல. பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் நல்லா. ஏன்னா நான் எத்தனையோ பள்ளிகளுக்கு சென்றிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஒரு பிரைவேட் ஸ்கூல்னாவே ஒரு கமர்ஷியலாக இருப்பாங்க. முடிந்த அளவுக்கு இன்னும் எவ்வளோ டையில் குத்துற பின்னிலிருந்து எதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் போட்டு பேரண்ட்ஸ்லேருந்து எப்படிலாம் இந்த பசு மாட்டில் பாலை கறக்கிற மாதிரி எதெல்லாம் வாங்கலான்னு தான் யோசிக்கிற தாளார்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் திரு வின்சென்ட் அவர்கள் படிக்க இயலாத, அதாவது ஃபீஸ் கட்ட முடியாத பல்வேறு மாணவர்களுக்கு இங்கு மட்டும் அவர் ஃபீஸ் கட்டவில்லை. அவர் லைன்ஸ் கிளப்ல இருக்காரு. எனக்கு தெரிந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி போன்ற கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவ மாணவிகள், நன்றாக படிக்கக்கூடியவர்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத ஏராளமான மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்டி அவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றியவர் உங்கள் தாளாளர் என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐயா காமராஜ் ஐஏஎஸ் ஐயா வந்திருக்காங்க. ஐயா அவர்கள் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்த பொழுது, அதற்கப்புறம் ஆவியினுடைய எம்டியா இருக்கும் பொழுது ஒரு விவசாயிக்கு 30,000 ரூபாய் தான் தீவனத்துக்கு கொடுப்பாங்க. ஆனால் அதை அதிகபட்சமாக ரெக்கார்ட் பிரேக்கிங்கா 1 லட்சம் வரை ஒரு விவசாயிக்கு தீவனமாக கொடுத்து சாதனை படைத்தவர் தான் திரு காமராஜ் ஐஏஎஸ். நல்லா கைத்தட்டலாம். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மக்கள் நலனை பேணுகின்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் தற்போதைய சூழலில் தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயா தற்போதைய முதலமைச்சர் அவர்களின் இதயத்தில் நீங்க இடம் பிடித்த ஐயா திரு ஏகேஎஸ் விஜயன் ஐயா அவர்கள் சொன்னாங்க, ஏற்கனவே மெடிக்கல் காலேஜுக்கு 1 ஏக்கர் கொடுத்துருக்கோம். நம்ம பகுதியில் ஒரு ஐஏஎஸ் அகாடமி வந்தால் அதற்காக எனது சொந்த நிலத்திலிருந்து மேலும் 1 ஏக்கர் தருகிறேன் என்று இந்த மேடையில் கூறியிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே இது போன்ற ஒரு நல்ல தலைவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் எல்லாம் கிடைப்பது மிகவும் அரிது. அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்தின் சிறந்த நகராட்சிகள்ல இந்த ராமேஸ்வரத்திற்கு அடுத்து திருத்துறைப்பூண்டியை கொண்டு பெருமைப்படுத்தி இருக்கிறார் உங்களுடைய முனிசிபாலிட்டி திருத்துறைப்பூண்டியுடைய நகராட்சி தலைவர் திருமதி கவிதா பாண்டியன் அவர்கள். அவர்களுக்கும் நல்ல ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். மேடத்திட்ட வாழ்த்து சொன்னா அடுத்த வருஷம் நீங்க தான் மேடம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவீங்க திருத்துறைப்பூண்டிக்கு சார்பா என்று வாழ்த்தினேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு இங்க சொல்லிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு சாதாரண ஒரு மெட்ரோல, அதாவது சென்னை, கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் ஒரு ஆண்டு விழா எவ்வளோ கிராண்டா நடக்குமோ அதை விட பல மடங்கு இன்னைக்கு இந்த ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக இந்த பள்ளி நிர்வாகம் திரு வின்சென்ட் சார், பிரின்சிபால் எல்லாம் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம் சென்னை, மதுரை, கோயம்புத்தூரில் உள்ள பெருநகரங்களில் உள்ள குழந்தைகளுக்கு என்னென்ன வசதிகள் கிடைக்கிறதோ
அந்த வசதிகள் எல்லாம் எங்கள் திருத்துறைப்பூண்டியில் உள்ள மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுகின்ற காரணத்தினால்தான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் நேரமின்மை காரணமாக. இந்த புலி சிங்கம்லாம் குட்டி போட்டுச்சுன்னா என்ன பண்ணுமா, தடவி தடவி கொடுக்குமா. ஆனால் ஒட்டகச்சிவிங்கி என்ன பண்ணுமா, குட்டி போட்டவுடன் தாய் ஒட்டகச்சிவிங்கி குட்டி ஒட்டகச்சிவிங்கியை ரத்தம் சொட்டுகின்ற அளவுக்கு எட்டி எட்டி உதைக்குமா. பார்க்குறவங்களாம் பரிதாபமாக இருக்கும், என்னடா இது தாய் ஒட்டகச்சிவிங்கி குட்டி ஒட்டகச்சிவிங்கி இப்படி எட்டி உதைக்குதே அப்படின்னு. என்ன காரணம் என்று ஆராய்ந்தீர்களே ஆனால், சிங்கம் புலி போன்ற கொடூர பிராணிகள்லாம் துரத்துகின்ற பொழுது, இப்போ மானுடைய கால்கள் சின்னது, அப்போ அந்த மானை துரத்துகின்ற பொழுது மான் ஓடும் பொழுது மண்ணோ கல்லோ இடறி விட்டால் அந்த மான் அதனுடைய மானுடைய கால்கள் சின்னது, அதனால அது அடுத்த செகண்ட் எந்திரிச்சு ஓடி போயிடும். ஆனால் ஒட்டகச்சிவிங்கியின் கால்கள் ரொம்ப பெருசு. அப்ப புலியோ சிங்கமோ துரத்துகின்ற பொழுது ஒரு மண்ணோ கல்லோ இடறி விழுந்தால் அடுத்த செகண்ட் எந்திரிச்சாதான் அந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு வாழ்க்கை. ஸோ அந்த பயிற்சியை கொடுப்பதற்காகத்தான் தாய் ஒட்டகச்சிவிங்கி குட்டி ஒட்டகச்சிவிங்கியை ரத்தம் சொட்டுகின்ற அளவுக்கு எட்டி எட்டி உதைக்குது. அதுபோலதான் இங்கே வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, நம் பெற்றோர்கள் நம் ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் நம்மளை திட்டுறதுக்கு காரணம், அடிப்பதற்கு காரணம் இந்த ஒட்டகச்சிவிங்கி போலதான். நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம தான் வருத்தப்பட்டோம், நாளைக்கு நம்ம பிள்ளையாவது நல்லா இருக்க மாட்டானான்ற ஒரு ஏக்கம்தான் உங்கள்கிட்ட அவங்க கடுமையாக நடந்து கொள்வதற்கு காரணம். எங்கள் அப்பா படித்தது வெறும் 5ஆம் கிளாஸ், எங்கள் அம்மா படித்தது 8ஆம் கிளாஸ். எங்கள் அப்பாவுக்கு கையெழுத்து போட தெரியாது. எண்ணெய் வியாபாரி, செக்கு சொல்லுவாங்க, செக்கு போட்டு எண்ணெய் தனியாக புண்ணாக்கு தனியாக விற்கிறதா எங்கள் அப்பாவுடைய தொழில். நான் படித்ததெல்லாம் அரசு பள்ளியில் தான் படித்தேன். அரசு பள்ளியில் படித்து இன்ஜினியரிங் படிக்க கூட வசதி இல்லை, டீச்சர் ட்ரைனிங் போய் படித்தேன். ஸோ இப்படி வருகின்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு லைஃப்பில் எனக்கு 8வது படிக்கும்போது ஒரு சம்பவம் மாற்றிச்சு. இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். டெய்லி எங்கள் அப்பா போய் வசூல் வாங்கிட்டு சொல்லுவார். எப்பயுமே நான் ஒரு 5 ரேங்க்குள்ளே வந்துடுவேன். ஒரு முறை 10ஆம் ரேங்க் போயிட்டேன். அப்போ எங்கள் அப்பா போய் வசூல் வாங்கிட்டு சொன்னார். ஒரு கடையில் போய் வசூல்னால் தெரியும், நம்ம எண்ணெயை கொடுத்துருப்போம், அதுக்கு பணம் வாங்குறதுக்காக போவோம். அப்போ அந்த கடைக்காரரை என்னை ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சுட்டார். திரும்ப அண்ணா அப்பா வசூல் வாங்கிட்டு சொன்னார்ண்ணே. திரும்ப ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, சே கழுத நில்லு அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப அழுகையே வந்துருச்சு. ஏன்னா அந்த டைம் பார்த்து என் கூட படிக்கிற பிரியான்ற பிள்ளை கருவேப்பிலை கொத்தமல்லி தலை வாங்க வந்துச்சு. அது முன்னாடி எனக்கு கழுதின்னு திட்டார். கண்ணில் அப்படியே ரத்த கண்ணீரோடு நின்று இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு 100 ரூபா வரவு வச்சு கொடுத்தார். நேராக எங்கள் அப்பாவை வீட்டில் போய் அந்த சீட்டை தூக்கி போட்டு, அப்பா நான் படிக்கலாம், என்னை 4 அடி கூட அடிங்க, தயவுசெய்து அந்த கடைக்கு மட்டும் என்னை வசூலுக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அப்பா மாதிரி அழுக்கு வேட்டி அழுக்கு கைலியோட நீ இந்த மாதிரி கடைகளில் போய் வசூலுக்கு நின்றுன்னா நீ படிக்காத, நல்லா படித்து ஷூவெல்லாம் போட்டுட்டு ஒரு சைரன் வச்ச காரில் போய் ஜம்முன்னு போய் வேலை பார்த்துட்டு வரணும்னா நீ படினாரு. நம்ப மாட்டீர்கள், அன்று படிக்க ஆரம்பித்தேன். ஒரு டெப்டி கலெக்டர் கேடரில் குரூப் 1 பாஸ் பண்ணி வர வரைக்கும் என் படிப்பை நான் நிறுத்தவே இல்லை. தூக்கம் வர்றப்பெல்லாம் எனக்கு அந்த திருப்பதி சாமி தான் ஞாபகத்துக்கு வருவார். ஏன் இதை சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா என்னை இது வரைக்கும் அடித்ததே கிடையாது, திட்டினது கூட கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா என்னை அடிக்காத நாளும் கிடையாது, திட்டாத நாளும் கிடையாது. பத்திரகாளி மகாகாளி எல்லாமே எங்கள் அம்மா தான். நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா அவ்வளோ கொடுமையாக நடந்துக்குவாங்க. மார்க் கம்மியாக இருந்தால் டீ எடுத்து மூஞ்சிலே ஊற்றுவாங்க, அவ்வளோ கொடுமைக்காரர்கள். அப்போ என் தங்கச்சிட்ட சொன்னேன், நான் நாளைக்கு படித்து பெரிய ஆஃபீஸர் ஆவேன், நல்லா சம்பாதிப்பேன், அதில் 2 ரூம் கட்டுவேன், அதில் ஒரு ரூமில் 4 ஏசியில் 2 ஏசியை போட்டு நம்ம அப்பாவை படுக்க வைப்பேன், நல்ல கட்டில் போட்டு பெத்தை போட்டு. ஏன்னா அவர் அடித்ததே இல்லை. இன்னொரு ரூமை கட்டி ஊரில் இருக்க எல்லா கொசுவையும் பிடிச்சி அந்த ரூமில் போட்டு நம்ம அம்மாவை படுக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் படித்து இன்னைக்கு என்னுடைய சம்பளம் 1 லட்சத்தை தாண்டிடுச்சு. என் முதல் மாத சம்பளத்தில் நானே கார் வாங்கி முதலில் அந்த காரில் ஏற்றி அழகு பார்த்தது என் அப்பாவையோ என் மனைவியையோ அல்ல, என்னை அந்த வயதில் அடித்து எப்ப முட்டி போட வைத்தேன், மிஞ்சில் டீ ஊத்திய என் அம்மாவை தான் அந்த காரில் ஏற்றி அழகு பார்த்தேன். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இன்று மாணவ குழந்தைகளாகிய நீங்கள் எல்லாம் படிக்கின்ற பொழுது எல்லாரும் இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு அடிமையாகி போய் கிடக்கும். அரக்கன் நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கின்ற இந்த செல்போன். தயவு செய்து நீங்கள் படித்து ஒரு வேலைக்கு போய் வாழ்க்கையில் ஜெயிக்கிற வரைக்கும் இந்த போனை தொடாதீர்கள். இன்னைக்கு உங்க அம்மா அப்பா திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, சொல்றாங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு போயணுன்ற
ஒரே ஒரு கனவோடு தான் அவர்கள் அப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி கடைசியாக ஒன்னேன்னு சொல்லிக்கிறேன். உங்கள் அம்மா அப்பா நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது கட்டித் தருவது, உங்கள் அம்மா கட்டித் தருவது, அந்த டிஃபன் பாக்ஸில் போட்டு தருவது வெறும் சாப்பாடு மட்டுமல்ல, அவர்களுடைய தீராத உங்கள் மீது உள்ள கனவுகளும் என்பதை மறந்து விடாதீர்கள். என் பையன் பெரிய டாக்டராக வருவான், பெரிய இன்ஜினியராக வருவான், பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வருவான்ற ஆயிரம் கனவுகளோடு தான் உங்கள் தாய் தந்தை அந்த சாப்பாடை போட்டு உங்கள் கொண்டு வருகிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று கூறி, உங்கள் வாழும் தெய்வங்களாகிய உங்கள் தாய் தந்தையரை தயவு செய்து நினைத்து நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறி, நாளைய வரலாறு நமக்காக உருவாகலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Very excellent message, sir. Thank you so much. And next I would like to call upon Tirumati Kavita Pandian to felicitate this evening. I request our correspondent sir to honor Thiru Raja Raman sir. Thank you. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம மாலை வணக்கம்னு சொல்கிறோம், இரவு வணக்கம் ஆகிற நேரமாச்சு. அதனால் ஒரு 2 வார்த்தைகள் மட்டும் பேசிட்டு போயிடுறேன். இந்த 48வது ஆனுவல் டே செலிப்ரேஷனில் கலந்து கொள்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் இவ்வளோ கொட்டும் பணியிலையும் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்துருக்காங்க, பேரண்ட்ஸும் உட்காந்துருக்காங்க. பார்க்குறதுக்கு மனசு நாங்கள் மேலே உட்காந்துருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு சில நிமிடங்கள் 2 வார்த்தைகள் சொல்லிவிட்டு நாங்கள் சென்று விடுகிறோம். அப்புறம் பிள்ளைங்களோட டான்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். நான் இப்போ இங்கே ஸ்டேஜுக்கு முன்னாடி என்ட்ரு ஆகிறப்ப பட்டிமன்றம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்க்குறப்ப கண்ணு இமைக்க கூட முடியாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ அருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் எடுத்து வைக்கிறத பெரியவங்க கூட அவ்வளவு சொல்ல முடியாது, அந்த அளவு சூப்பராக பண்ணாங்க. அந்த அளவு ஸ்டாஃப் எல்லாம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் என்னென்னா நடுவரை பார்க்குறப்ப அப்படியே சாலமன் பாப்பையாவை பார்க்குறாப்புல, பெண் உருவத்தில் பார்க்குறாப்புலே இருந்துச்சு. அவங்க ஒவ்வொரு கமெண்ட்ஸ் கொடுக்கறது எல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த மாணவிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் டான்ஸு, இந்த கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஏறினதுலேருந்து ஸ்டாஃப் முன்னாடி உட்காந்துருவாங்க. அவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டம், பிள்ளைங்க கரெக்டாக ஆடுவாங்களா அப்படின்னு. ஆனால் ஒரு ஸ்டெப்பு கூட மிஸ் ஆகாமல் அந்த பிள்ளைங்க அப்படியே ஆடினாங்க. மிகவும் அருமையாக இருந்துச்சு. அவங்க ஆடி முடித்தோடனே அந்த ஸ்டாஃபோட முகத்தை பார்த்தேன், ஒரு அப்படியே முகத்தில் ஒரு மகிழ்ச்சி, அப்பா சூப்பராக முடிச்சிட்டாங்கன்னு வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்டாஃபுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களோட காஸ்டியூம் இப்போ நான் பார்த்த 2-3 டான்ஸ் தான் பார்த்தேன். காஸ்டியூம் அருமையாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் மேம். அப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா, இப்போ என்னோட அனுபவத்திலேயே நான் சொல்கிறேன். இப்போ சார்லாம் பேசுனாங்க, அவங்களாம் ஜீனியஸ் சூப்பராக பேசிட்டாங்க. எனக்கு செஞ்ச 2 வார்த்தையை ஒண்டி சொல்கிறேன். பிள்ளைங்களோட கொஞ்சம் பேரண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஒரு 1/2 hour ஆச்சும் ஈவினிங் டயத்துலையோ மார்னிங் டயத்துலையோ ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சொல்கிறோம் பிள்ளைங்க படிக்கலை அப்படிங்கிறோம், மொபைலுக்கு அடிக்ஷன் ஆகிட்டு அப்படிங்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா முக்கியமாக நான் பேரண்ட்ஸை தான் சொல்லுவேன். ஏன்னா நானும் என் மகளோட இப்போ இங்கே தான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஸ்பெண்ட் பண்ண முடியலை. காலையில் 5 o'clock வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். 8:30க்கு தான் வீட்டுக்கு போவேன். அவள் ஸ்கூலுக்கு வந்துடுவா. ஈவினிங்கும் அதே போல் போயிட்டு நைட்டு தான் போவேன். அவளோட ஸ்பெண்ட் பண்ண முடியலை. நம்ம போகிற நேரத்துலையும் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால அந்த பசங்க பேசுகிறப்ப பேச முடியலை. அவள் அப்படியே டோட்டலாக டல் ஆகிட்டா, பழையபடி ஆக்டிவாகவே இல்லை. அதை என்னோட எக்ஸாம் லைஃப்பில் உள்ள இதையே எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அதனால் நிச்சயமாக பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் அவங்க மனசில் உள்ளதை நம்மள்கிட்ட சொல்லுவாங்க, நம்மளும் அட்வைஸ் பண்ண முடியும். டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் ஒண்டியும் பண்ணோம்னா அந்த பிள்ளைங்க ஏற்றுக்கிற அளவு இப்போ இல்லை. அதனால் அதை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு முக்கியமாக மாணவ செல்வங்களுக்கு சொல்கிறேன், காலத்தால் அழிக்க முடியாது கல்வி ஒன்று மட்டுமே. அது வெள்ளமோ புயலோ மழையோ எதாக இருந்தாலும் சரி, அழிக்க முடியாமல் இருக்கிறது ஒன்றே ஒன்று, கல்வி ஒன்றுமே மட்டுமே. அதை நீங்கள் நிச்சயமாக கடைபிடிச்சிருங்க. அந்த கல்விங்கிறத எந்த நேரம் எந்த ஏஜில் வேணாலும் நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூல் டேஸில் மட்டும் படிப்பை மட்டும் கவனமாக இருங்க. படிப்பில் மட்டும் +2 முடிக்கிற வரை வேறு எதுலையுமே நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அது பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற டயத்தில் படிச்சுக்கிட்டே இருங்க. +2 முடிச்சுட்டு காலேஜ் போனீங்கன்னா நீங்கள் உங்களை என்ஜாய் பண்ணிக்கலாம், லைஃப்பை அனுபவிக்கலாம். இன்னும் வேலைக்கு போன பிறகு சார் சொன்ன மாதிரி அம்மாவுக்கு அப்பாவுக்கெல்லாம் நிச்சயமாக நல்லா நீங்கள் கொண்டாடலாம் பேரண்ட்ஸை.
அதனால் படிப்பை ஒண்டி முக்கியமாக எடுத்துங்க. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகம்பாங்க. இதுக்கு பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் சிறப்பு என்னன்னு நான் சொல்கிறேன். இதில் துணைக்காலே வராது. இந்த குறள் முழுவதும் துணைக்காலே இல்லாமல் இருக்கும். அதே போல் கல்வி ஒன்று நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அந்த கல்வி மட்டுமே உங்களுக்கு துணையாக இருக்கும். துணைக்கால் உங்களுக்கு யாருமே தேவையே இல்லை. அப்புறம் ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம அசோக சக்கரவர்த்தி நகர்வலம் போகிறதுக்கு ஒரு நாள் போகிறாரு. அவர் மந்திரியோட போயிட்டுருக்காரு. தேரில் பவனி வந்துக்கிட்டு இருக்கப்ப எதுக்கு புத்த துறவிகள் வர்றாங்க. வர்றப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு கீழே இறங்கி அவர் வணங்குறாரு. தலை வணங்கிட்டு மறுபடியும் தேரில் ஏறி போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த அமைச்சர் கேட்குறாரு, நீங்கள் இந்த நாட்டுக்கே மன்னர், நீங்கள் ஏன் அந்த புத்த துறவியை பார்த்து இறங்கி தலை வணங்குறீங்க அப்படின்னோடனே, நான் பிறகு சொல்கிறேன்ப்பா காரணம் அப்படின்ட்டு போயிட்டாரு. மறுநாள் காலையில் அந்த மந்திரிகிட்ட சொல்கிறாரு, நீங்கள் போய் உடனே ஒரு ஆட்டுத்தலை, புலித்தலை, ஒரு மனிதருடைய தலை 3ஐயும் கொண்டுட்டு உடனே வாங்க அப்படிங்கிறாரு. சரின்ட்டு அந்த மன்னரும் கிளம்பிட்டாரு. போயிட்டு 3ஐயும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஈவினிங் வராரு. ஏன் இவ்வளோ காலதாமதம்னு அசோக சக்கரவர்த்தி கேட்குறாரு. அதுக்கு அந்த மந்திரி சொல்கிறாரு, இறைச்சி கடையில் போய் ஆட்டுத்தலை வாங்கிட்டேன், வேட்டையாடுபவர்கிட்ட போய் புலித்தலை வாங்கிட்டேன், ஒரு இறந்த மனிதர் வீட்டு உறவினர்கள்ட்ட போய் மனித தலையை வாங்குறப்ப அவங்க கொடுக்கல, அவங்கள்ட்ட கொஞ்சம் பேரம் பேசி நான் அந்த மனித தலையை வாங்கிட்டு வந்தேன், அப்படி அதனால தான் காலதாமதம்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உடனே அவர் திருப்பி இதை 3ஐயும் போய் கடையில் கொண்டு போய் சந்தையில் போய் விற்றுக்கிட்டு வா அப்படிங்கிறாரு. அதே போல் விற்றுட்டு ஈவினிங் வர்றாரு மறுபடியும். ஏன் இவ்வளோ காலதாமதம்னு கேட்டோன்னே, ஆட்டுத்தலையை கொண்டு போய் இறைச்சி கடையிலே கொடுத்துட்டேன், புலித்தலையை மியூசியத்தை வச்சுருக்கவங்கள்ட்ட கொண்டு போய் விற்றுட்டேன், ஆனால் மனித தலையை யாருமே வாங்கலை, அந்த இறந்தவர் உறவினரிடமே கொண்டே மனித தலையை கொடுத்தேன், ஆனால் அவங்களும் வாங்கலை அப்படின்ட்டாங்க. இப்போ தெரியுதா, நம்ம இறந்துட்டோம்னா நம்மளுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். அந்த உயிரினத்துங்கள்லேயே பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கு கூட இறந்த பிறகு மதிப்பு இருக்கிறது, ஆனால் மனிதர்களுக்கு இறந்தவுடன் மதிப்பே கிடையாது. இப்பயே பாருங்களேன், நம்ம இறந்துட்டாங்கன்னா உடனே அவர் இறந்துட்டாரு. இப்போ எக்ஸாம்பிள் என்னையே வச்சுங்க, கவிதா இறந்துட்டா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாரும். பாடி எப்போ வருது, பாடி எப்போ கொண்டு வர்றாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. அதனால மதிப்பே கிடையாது. வாழும்போது நாம் கடைசி வர நம்ம வாழும் சமயமும் சரி, நம்ம இறந்த பிறகும் சரி, பேர் சொல்லும்படி வாழ வேண்டும். அதற்கு கல்வியும் ஒன்று, மனித நேயத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தார். ஆனால் இந்த செகண்ட் வர நம்ம எல்லாருக்கும் திருவள்ளுவர்னா யாருன்னு தெரியுது. அது அவர் வாழ்ந்த காலம். அதே போல் நாமளும் நல்லபடியாக வாழ வேண்டும். வாழும் சமயத்தில் அது படிப்பிலையும் முன்னேறி வரலாம், மனித நேயத்திலையும் முன்னேறி வரலாம். நம்ம வாழும் வரை அடுத்தவர்களை ஹெல்ப் பண்ணாமல் நல்ல முறையாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். மீண்டும் 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 சொல்கிறேன், பெற்றோர்கள் குழந்தைகளுடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குழந்தைகள் மாணவ செல்வங்கள், என்னுடைய மகள்கள் தான் முன்னாடி கண்ணுக்கு தெரியுறீங்க. படிப்பில் கவனம் செலுத்துங்கள். வேற எந்த இதுலையும் டைவர்ஷன் ஆகாதீங்க. படிப்பு ஒன்று போதும். ஒரு செகண்ட் நீங்கள் ஒரு சரியில்லாத ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா உங்கள் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். அதனால படிப்பு 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 ஒன்றையுமே கவனமாக வச்சுங்க. இதை ஒரு தாயாக நான் அட்வைஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you, madam. Thank you very much for your valuable advices. I request our principal madam to honor our chairman with shawl and memento. And moreover, I would like to call upon some of our colleagues, Brilliant College Principal, Modern School Correspondent, Muruganandam Sir, Kachanam School, Bhaskar Sir, Government Boys Higher Secondary School, AHM Sir, Municipal Vice Chairman, Mr. Prakash Sir, R. Uttra, International School, CBSE, Mannai Kandasamy, Modern School Correspondent Sir, to come over to the stage. On behalf of school, we would like to honor them. Thank you. And now, prize distribution for the students will be conducted on the stage. ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதே மாதிரி இந்த ஐஏஎஸ் நம்ம தாளாளருடைய கனவு, நம்ம பள்ளியிலிருந்து நிறைய மாணவர்கள் வரணும்னு. இந்த தருணத்தில் உங்கள் குழந்தைகள், நம்ம பள்ளியில் படிக்கிற உங்கள் குழந்தைகள், அவங்க எந்த ஸ்டாண்டர்ட் படித்தாலும் சரி, 6th ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், இல்லை 5th இருக்கலாம், இல்லை 8th இருக்கலாம், 10th 12th எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் உங்கள் குழந்தை ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணுன்ற ஆசை இருந்தால் பிரின்சிபால் மேடத்திட்ட உங்கள் ஸ்டூடெண்ட்டோடைய பேர் டீட்டெயில்ஸ் கொடுங்க. சாரும் ஐஏஎஸ் அகாடமி டைரக்டராக இருக்கார். நானும் இதற்கு முன்னாடி மனிதநேயம் இலவச ஐஏஎஸ் அகாடமியில் கோஆர்டினேட்டராக இருந்தேன்.
ஸோ உங்களுக்கு தனியாக உங்கள் குழந்தைகளுக்காக இலவசமாக ஒரு செஷன் வச்சு இப்போயிலிருந்தே ஐஏஎஸ் ஆகணும்னா என்னென்ன படிக்கணும், எப்படி நியூஸ் பேப்பர் படிக்கணும், என்னென்ன விதத்தில் தயாராகணும்னு சொல்லி இப்போயிலிருந்தே நாங்கள் அதை உங்கள் பாசமிகு மாணவர்கள் மீது இவ்வளவு பாசம் கொண்ட உங்கள் தாளாளர் திரு வின்சென்ட் சாருக்காக நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை உங்கள் பலத்த கரகோஷத்தோடு தெரிவித்துக் கொள்வதில் சந்தோஷம் அடைகிறேன். அதே மாதிரி உங்கள் பிரின்சிபாலை பற்றி சொல்லி ஆகணும். ஏற்கனவே இந்த ஸ்டாஃபுக்காக டூரு அரேஞ்ச் பண்ணியிருந்தார் சாரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் பெரிய பெரிய ஸ்கூல் வேலம்மாள் இன்னும் பெரிய பெரிய ஸ்கூல்லாம் கூட ஆசிரியர்களுக்கும் அங்கே வேலை பார்த்த பணியாளர்களுக்கும் சம்பளம் கொடுக்கல, ஈவன் பாதி சம்பளம் கூட கொடுக்கல. ஆனால் கொரோனா காலத்தில் முழு சம்பளத்தையும் வழங்கிய தமிழகத்தில் ஒரே பள்ளி என்றால் அது உங்கள் செயின்ட் ஆண்டனிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி. நல்லா கைத்தட்டலாம். இது போன்ற ஒரு நல்ல தாளாளர், நல்ல செயலாளர் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் உங்கள் குழந்தைகள்லாம் படிப்பதே ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி நாங்கள் டூர் போயிருந்தப்ப ஒரு வேன் ஒரு காரில் போயிருந்தோம். அப்போ சார் பிரின்சிபால் மேடத்தை காரில் போக சொன்னார். நான் இப்போ கேட்டேன், ஏன்னு கேட்டேன். இப்போ பாருங்கன்னாரு. அதே மாதிரி மேடம் காருக்கு போனோடனே வேனில் ஒரே அமர்க்கலம் டான்ஸ் பாட்டு. அப்போ சொன்னேன், பிரின்சிபாலுக்கு டீச்சர்ஸே இவ்வளோ பயப்படுற ஒரு பிரின்சிபால்னா அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஸோ ஆகச்சிறந்த முதல்வரை இந்த பள்ளி பெற்றிருக்கிறது. அதற்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கே பணியாற்றுகின்ற அனைத்து ஆசிரியர்கள் கூடவும் நான் 2 நாட்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அனைவரும் திறமைசாலிகள், குழந்தைகள் மீது ஈடு இணையில்லாத அன்பு கொண்டவர்கள். அவர்களுக்கும் நான் உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, sir. And now I call upon the prize winners, first rank holders from 12th standard to LKG. Priyadarshini 12A, Benito 12B, Aditya Pandian 12C, Arul Reena 12D. After prize distribution, all the cultural programs will be conducted. And tomorrow we have got the permission to have school holiday. So please, I request the parents, students, you can wait till the last program and you can enjoy. From 11th standard, Sri Priya A, Naveen 11B, Ajay Raghavan 11C, Mirdula 11D. Jayavani 10th A, Dhanwant 10B, Saktivel 10C, Varun Adityan 10D, Kavya 9A, Yuvaraj 9B, Anbucharian 9C, Satvigan 9D, Amisha 8th A, Harihara Sudan 8th B, Lidan 8th C, Kishore 8th D, Varnika 7A, Savarkar 7B, Anton Benedict 7C, Tirukumaran 7D. Ritisha 6th A, Bhavan Varghese 6th B, Rishikeshwaran 6th C, Dushyant 6th D, Devi Shri 5th A, Sridhar 5th B, Dharani 5th C, Anish Frederica 4th A, Sanjana 4th B, Reema Nisha 4th C, Ashwita 3rd A, Infant Cecilia 3rd B, Mitra Shri Adirai 3rd C. Harini Shri 2nd A, Subarnika 2nd B, Rishwant 1st A, Kirtan 1st B, Hariharan UKG A, Shivani UKG B, Rashmita LKG A, Ajay Krishna LKG B. Second
set of prizes, second rank holders, 12th standard, Mohammed Kaif 12A, Adi Kesavan 12B, Abrar Ahmed 12C, Danesh 12D. Try to get your medals and look at the photographer for make the time better and easy. We have more programs and let us enjoy today after this auspicious hour. For this one whole academic year, these prizes have been allotted and awarded for the effort and hard work by the students as well as parents. Second rank holders, Mohammed Kaif 12A, Adi Kesavan 12B, Abrar Ahmed 12C, Danesh 12D, Sriniti 11A, Karthika 11B, Varsha 11C, Nityashri 11D, Akshaya Shri 10A, Abhinav Mahiran 10B, Bharati 10C, Praveen Kumar 10D, Amita Varshini 9A, Ashwant Raj 9B, Santosh 9C, Achyuta Kanna 9D, Bavadarini 8A, Adavan 8B, Ashik 8C, Vishwabalan 8D, Nakshatra 7A, Harish 7B, Sachin Daniel 7C, Kavin Bala 7D, Aparna 6th A, Jafar Yasin 6th B, Kritik 6th C, Ashwin 6th D, Niranjan 5th A, Srivarshan 5th B, Mohammed Asfaq 5th C, Jessiya 4th A, Udanya 4th B, Mahiran 4th C, Shanmita 3rd A, Shruti Yasini 3rd B, Pragati 3rd C, Hanshika 2nd A, Hanshika G 2nd B, Titiksha 1st A, Jivashri 1st B, Veeravelan UKG A, Kohed UKG B, Ashwant LKG A, Shivadarshan LKG B. On behalf of the school, I congratulate all the prize winners, I mean the rank holders. It is not easy to get the rank and such a performance the students have done. Congratulate for their hard work and continuous effort they put on their regular studies. If they study regularly, definitely anybody can achieve this rank. Those who have not received medals, you can try for the next year. And third set of medals are given to third rank holders. Third rank holders, Vignesh 12A,
Tamizharasi 12B, Jayaraman 12C, Tarun Narayanan 12D, Najila 11A, Jerry Bastin 11B, Deepak 11C, Siva Archana 11D. Look at the photographer for your photos. If you miss it, you will not get it again. Dinesh Ram 10A, Darshan Raj 10B, Guru Siddharth 10C, Arun Prakash 10D, Bhavana 9A, Lakshmi Narayanan 9B, Albert Joshwan Raj 9C, Sanjay 9D, Tarshika 8A, Mohammed Arsat 8B, Bharanidharan 8C, Harish Kumar 8D, Magadi 7A, Srinivas 7B, Abhishek Priyan 7C, Abhishek 7D, Sakti Shri 6th A, Ten Mugil 6th B, Sabarish 6th C, Nitishwar 6th D, Varshita 5th A, Jasif 5th B, Amrita Priyan 5th C, Abhinesh 4th A, Pasubadi 4th B, Harshini 4th C, Sri Sudan 3rd A, Danya 3rd B, Mohammed Rizwan 3rd C, Nihita Lakshmi 2nd A, Tarunika 2nd B, Aditya 1st A, Javed 1st B, Prajan UKG A, Jeevanandam UKG B, Pratana LKG A, Mufliha LKG B. Congratulations students. And the next set of medal goes to best of the class. The best of the class is nothing but good in studies and also his attendance, also his punctuality, also his attitude inside the classroom. Like overall performance behind these rank holders. Fourth set of prizes, Kirtivasan 12A, Jyothi Prabha 12B, Janice 12C, Kadiravan 12D, Nitin Krishna 11A, Angelina 11B, Vikram 11C, Franklin 11D, Ashwin 10A, Abdul Azim 10B, Kamalesh 10C, Veera Kavin 10D, Praveena 9A, Ajayshwar Jabri 9B, Vishnuvardhan 9C, Praveen 11D, Savita Shri 8A, Sabarivasan 8B, Saktishwaran 8th C, Vijay Anand 8th D, Sienna Dalia 7A, Sujit 7B, Adarsh 7C, Hafid 7D, Abhisha 6th A, Vijay Bhaskar 6th B, Sabarish 6th C, Adi Seshan 6th D, Harshan 5th A,
Yobika 5th B, Adish 5th C, Karthigeyan 4th A, Mohammad Hadil 4th B, Yuvaraj 4th C, Danyashri 3rd A, Prabhanjan 3rd B, Naveen Pradeep 3rd C, Runalini 2nd A, Sivavarman 2nd B, Tivartana 1st A, Ajay Krishna 1st B. Runalini 2nd A, Sivavarman 2nd B, Tivartana 1st A, Ajay Krishna 1st B, Aldrino Jebin UKG A, Kavin Ram UKG B, Danyashri LKG A, Siva Balaji LKG B. Congratulations to the prize winners. Better do next time. You can aim for the rank, first rank, second rank and third rank. If you think you can, you can. Unless you can, who can? Fifth set of prize goes to specially skilled class teachers. Have a note on the lower class students, kindergarten children up to 3rd standard, whether they go and join with their parents. Check out. Next set of students, specially skilled means any sports activities or extracurricular. Whatever the competition is announced by the school or by the government, students will participate. Ajay 12A, Shriram 12B, Selvamani 12C, Akash 12D. These people are sports personalities, I think. Vigneshwaran 11A, Jasim Faris 11B, Deepak Prasad 11C, Yokesh Varman 11D, Adin Venkatesh 10A, Abhishek Priyan 10B, Mohammad Sahil 10C, Kajarudan 10D. Rutrashri 9A, Austin Russo 9B, Pradeep 9C, Sona Mukesh 9D. Karishma 8th A, Sairam 8th B, Pakris Neu 8th C, Sri Ram 8th D. Priyadarshini 7A, Hiroshan 7B, Krutish 7C, Mukhilesh 7D. Kaniyamudu 6th A, Sivashakti 6th B, Nitish 6th C, Sahithyan 7D. Sorry, 6th D. Infant Joshua 5th A, Equine Infant 5th B, Hamda Sultana 5th C. Sanjana 4th A, Karnit Roshan 4th B, Kirti 4th C. Joshika 3rd A, Inba 3rd B, Amarjit 3rd C.
Akshan second A, Ashwant second B, Karunya first A, Varnisha Sri first B, Ajay UKG A, Vishwanath UKG B, Dhanmika LKG A, Lizana LKG B. Congratulations students. And the final list, I think, neatness. Every day they come to school in a very clean uniform, proper ID, shoe, tie, punctuality and attendance, everything is considered for these medals. Richard 12A, Parameshwaran 12B, Vasumati 12C, Batmapriya 12D, Vijay Shri 11A, Mohammad Arsad 11B, Sanjay 11C, Santoshini 11D, Harini 10A, Kumaradevan 10B, Madesh 10C, Sri Dharan 10D, Darshita 9A, Smoljar 9B, Gokul 9C, Haripriyan 9D, Sadhana 8A, Dharani 8B, Surya 8C, Vedant 8D, Purnima 7A, Danveer 7B, Mohammad Asif 7C, Davaruban 7D, Jagadishwar 6th A, Mafaz Ahmed 6th B, Sanjit 6th C, Krish 6th D, Harish 5th A, Nijandan 5th B, Sanjeev 5th C. Shahavia 4th A, Darshini 4th B, Dwarakesh 4th C, Nityashri 3rd A, Navyashri 3rd B, Subhashri 3rd C, Jagadishwar 6th A, Mafaz Ahmed 6th B, Sanjit 6th C, Krish 6th D, Nityashri 3rd A, Navyashri 3rd B, Subhashri 3rd C, Sivaruban 2nd A, Afraz 2nd B, Vetrivel 1st A, Ahmad Ahil 1st B, Arya UKG A, Darshika Sri UKG B, Jaisit LKG A, Bhavinesh LKG B. Congratulations to all the prize winners, medalists. I wish you all the best to continue these awards and try to raise your standard of education and the prizes. Improve your standard, aim higher. And not only these prize winners, the rest of the students. Among the 40, only 6 have been awarded. And the rest of the 34 students, you also can try and reach among these 6 rank holders. Thank you all. Thank you so much.
I request all the teaching and non-teaching staff, please come behind the stage. It is time for us. We have to walk fast, we have to fetch fast, and we have to do our programs as earlier as possible. And now I call upon Mrs. Vimala Kasturi, the principal of the school, Shamim Beham, vice principal of the school, Ms. Ponnivel, Mrs. Nagalakshmi, Mr. Punyamurthy, Mr. Prabhaharan, Mr. Gopu, Mrs. Radhika, Mrs. Geeta, Mr. Lenin Babu, Mr. Vinod Raj, Mr. Vinod Kumar, Mr. Kalachalvan, Mr. Vinod, Mr. Shanmugam, Mrs. Devi, Mrs. Arul Arokya Christy, Mrs. Daumani, Mr. Mohammed Barak, Mr. Anandan, Mr. Rajshekar, Mrs. Madhavi, Mrs. Durga Devi, Mrs. Jyotishwari, Mrs. Hasivadani, Mrs. Raja Lakshmi, Mrs. Devasahai Mary, Mrs. Tamil Selvi, Mrs. Gunamati, Mrs. Mekala, Mrs. Sindhu, Mrs. Bharati, Miss Gayatri, Mrs. Pugarmadi, Mrs. Monisha, Mrs. Messia, Mrs. Anandi, Mrs. Devi, Mrs. Durga Devi, Miss Nalini, Mrs. Saranya Devi, Mrs. Maithili, Mrs. Kanniga, Mrs. Maheshwari, Mrs. Kamali, Mrs. Saranya, Mrs. Vasanti, Mrs. Bhagya Lakshmi, Mrs. Chitra, Mrs. Tenandal, Mrs. Abhirami, Mrs. Vijay Bhuneshwari, Mrs. Satya, Mrs. Juliet Janita, Mrs. Hindu, Mrs. Divya, Mrs. Dharani, Mrs. Maria Rosika. Sorry, Miss Maria Rosika. Non-teaching staff, non-teaching staff, Mrs. Frashya, Mrs. Kausalya, Mrs. Andoni Mary, Mrs. Arakya Mary, Mrs. Ambika, non-teaching staff, Mrs. Frashya, Mrs. Kausalya, Mrs. Andoni Mary, Mrs. Arakya Mary, Mrs. Ambika, Mr. Murugesan, Mr. Murugayan, Mr. Gangadharan, Mrs. Selvi, Mrs. Santa, Mrs. Sita, Mrs. Pushpalata, Mrs. Devi, Mrs. Sarada, Mrs. Kanaga, Mrs. Chitra. Thank you all. Thank you for the effort, the cooperation you have rendered. And we continue with the program. I request the compiring team to get onto the stage to do your first standard dance. For first standard dance, your compiring has to be on the stage. Before I wind up with the vote of thanks at the end of the program, I would like to thank our guest of this day, Mr. Kanagaraj sir, Mr. A.K.S. Vijayan sir, Mr. Rajaraman sir, Mrs. Kavita Pandian, for the time they had spent, very precious time they have spent with us.
and made this evening a very, very wonderful day. On behalf of the management, staff and students and also parents, I would like to convey my heartfelt thanks and congratulations, and God may bless them. Let their career be continued with success. Thank you once again. And now we continue with the culturals. Thank you all. Welcome sir, how can I help you? Hello madam. Sir, உங்க லக்கேஜ் இங்க வைங்க, வெயிட் செக் பண்ணனும். என்ன இதுல நிறைய மருந்து மாத்திரை இருக்கு. இதற்குரிய டாக்குமெண்ட்ஸ், அதாவது டாக்டர் சைன் பண்ண NOC ஃபார்ம் கொடுங்க. டாக்டர் சைன் பண்ண NOC ஃபார்ம் என்கிட்ட கிடையாது மேடம். மருந்து மாத்திரைக்குரிய டாக்குமெண்ட்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணலன்னா இங்க இருந்து இந்த மருந்து மாத்திரைகளை நீங்க எடுத்து செல்ல முடியாது. ஆமா, இவ்ளோ மருந்து மாத்திரைகளை எடுத்துட்டு எதுக்கு போறீங்க? நான் ரஷ்யால இருக்க பெரிய ஆட்டு பண்ணையில மேனேஜரா வேலை பார்க்கிறேன் மேடம். அங்க உள்ள ஆடு மாடுகளுக்கு தான் இந்த மருந்து மாத்திரையெல்லாம். இந்த மருந்து மாத்திரையெல்லாம் ரஷ்யாவிலே எங்கேயும் கிடைக்காது. அதனாலதான் மேடம் இங்க எடுத்துட்டு போறேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா ப்ரொசீஜர் இருக்குல்ல சார். மேடம், திஸ் இஸ் மெடிசன் ஃபார் கோட், நோ நீட் டு ப்ரைவேட் டாக்குமெண்ட். ஏன்னா இந்த மருந்துகள் அனைத்தும் இயற்கையான முறைப்படி மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட நாட்டு மருந்து, அதுவும் நோய் தடுப்பு மருந்து மேடம். நீங்க சொல்ற மாதிரி மனிதர்களுக்கு தான் டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணணும், ஆடு மாடுக்கெல்லாம் தேவையில்லையே. செக்யூரிட்டி, சீஃப் ஆபீசர் கிட்ட கூட்டிட்டு போங்க. நீங்க சீஃப் ஆபீசர் கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு வாங்க. உங்களை உள்ள அனுப்புறேன். ஹாப்பி ஜர்னி சார். தேங்க்யூ மேடம். அடுத்து உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாணவர்களின் நடனத்தை கண்டுபிடிப்போம். வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. எண்டோரோ நெறிவூரோ வேலோரோ அத்தான சுத்தி சுத்தி பட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட, தச்சுக்கு தேவம் முட்ட, பறிப்போமே சோழ தட்ட, புழுதிதான் நம்ம கட்ட, புழுதிதான் நம்ம கட்ட. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. வந்த ரத்தம் ரசிச்சோம், கத்தி குச்சி அடுக்கி கணக்கு பாடம் படிச்சோம், தண்ணி இல்லாத்தில் கிட்டி புல்லு அடிச்சோம், கண்ட வாழ மேல காச வச்சு தொலைச்சோம். 5 பைசா பிலிம வாங்கி அப்பாவோட வெட்டியில கண்ணாடி லென்ஸ் வச்சு சினிமா காவிச்சோம். ஒன்று காட்டில் பொழுதெல்லாம் ஓட்டம் போட்டு தெரிஞ்சோம், கையில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே.
பெய்யும். அப்ப நாங்க மின்னலுல போட்டோ பிடிச்சோம். உப்புள் கொடிய போலத்தான் இந்த ஊரை ஓடத்தோம். வெயில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம். வெல்கம் சார். How can I help you? இந்தாங்க மேடம் நம்ம டிக்கெட். சார் உங்க ஃளைட் இன்னும் ஏர்போர்ட் ரீச் ஆக 10 minutes இருக்கு. ப்ளீஸ் வெயிட். என்னடா மச்சான் ஃளைட் இன்னும் 10 மணி நேரம் இருக்காமே. எப்போ ஏர்போர்ட்ல 10 மணி நேரம் தோடுறது? நீ ஏன்டா கவலைப்படுற? அதான் ஏர்போர்ட்லயே தியேட்டர் இருக்கே. வா போய் படம் பாப்போம். என்னது ஏர்போர்ட்ல தியேட்டரா? என்னடா சொல்ற? ஆமாடா. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் இது தியேட்டர் நம்ம சென்னை தான்டா. ஏரோபோர்ட் பிவிஆர் சினிமாஸ் இது சூப்பரா ஆர்க்கிடெக்சர் பண்ணிருக்காங்கடா. பரவாயில்லையே. ஃளைட்டுக்கு வெயிட் பண்றவங்களுக்குலாம் நல்ல இடமா இருக்கு. ஆமாடா. இது மாதிரி ஃளைட்டுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றவங்களுக்கு இன்னொரு இடமும் இருக்குடா. அது பேரு விஐபி லாட்ஜ்னு சொல்லுவாங்கடா. விஐபி லாட்ஜா அப்படின்னா? விஐபி லாட்ஜ்னா அங்க போய் சாப்பிட்டுக்கலாம், தூங்கிக்கலாம், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூம் வசதிலாம் இருக்குடா. அது மட்டும் இல்லாம ஐசிஐசிஐ போன்ற சில பேங்க் கிரெடிட் கார்டு இருக்கா. டோக்கன் வாங்கி ஃப்ரீயாவே ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்டா. வா போய் ஏதாவது சாப்பிடுவோம். வா வசந்த பவன் போய் தோசை சாப்பிடுவோம். என்னது வசந்த பவன் ஹோட்டல் இங்க இருக்கா? வசந்த பவன் ஹோட்டல் இல்லாத சிட்டி எங்கடா இருக்கு? நீயே சொல்லு. நாங்க தோசை சாப்பிட்டு வந்துடுறோம். நீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் டான்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கால்கள் எங்கேயும் ஓடலாம், காதல் இல்லாமல் வாழலாம், வண்ண மின்னல்களாய் நின்றாடலாம்,
ஓ மை காட், எங்க அப்பாவுக்கு புக் பண்ணி வச்சிருக்க ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன் போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்? ஃளைட் ஸ்டார்ட் பண்ணோன்னே நுங்கம்பாக்கம் கிட்ட போகும்போது அப்படியே ஃளைட்டை கொஞ்சம் ஸ்லோ பண்ணீங்கன்னா இந்த டிக்கெட் எங்க அப்பாட்ட கொடுத்து அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துருவேன். ஹலோ, ஃளைட் என்ன டவுன் பஸ் நினைச்சீங்களா? நடக்க நேரத்துக்கு நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் நின்னு போறதுக்கு கொஞ்சம் பார்த்து நானே சொல்ல பேசுங்க சார். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் அட்லீஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாவது கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. இந்த டிக்கெட்டை வச்சு ட்ரெயின் ஏரியாவது போய்க்கிறேன். செக்யூரிட்டி, இவர் சீஃப் ஆபீசர் கிட்ட கூட்டிட்டு போங்க. மென்டல் மாதிரி பேசுறாரு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எஸ் மேம். என்னை விடுங்க, என்னை விடுங்க. நான் பில் கேட்ஸோட பிசினஸ் பேசணும், ஒபாமாவோட ஒப்பந்தம் பண்ணணும், அப்துல் கலாம் ஐயாவோட எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். என்னை விடுங்க. ஏன் முகேஷ் அம்பானி கௌதம் அம்பானி உங்க லிஸ்ட்ல இல்லையா? அப்துல் கலாம் ஐயா இறந்து 8 வருஷம் ஆகுது. 8 வருஷமா நான் கோமால இறந்தீங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி நான்சென்ஸா பேசுறவங்களையும் நான் பேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அடுத்து உங்களுக்காக 3rd ஸ்டாண்டர்ட் மாணவர்களின் நடனத்தை கண்டுகளிப்போம். மொர்ராக்கா மட்ராக்கா வந்தாச்சே டிவா, மொர்ராக்கா மட்ராக்கா தாவியாடும் பூவா, மஃப்ராக்கா மெட்டாரிக்கா என் கூட ஆட நீவா, மஃப்ராக்கா மெட்டாரிக்கா லைஃபே டான்சிங் ஷோவா. நான் மைக்கேல் ஜாக்சன் நிலவு நிலவு நடை காட்டட்டா, நான் ஹித்திக் ரோஷி வளைவு நடிவு அது செக்கட்டா, நான் பரிஷ்னி கோவி நடக்கும் நடைய ஒரு பேலே தான், நான் பிரபு தேவி கடக்கு முடக்கு இந்த